இதம் சுரூபம் ததா வா கலத்ரம் யசச்சாரு சித்ர தனம் மேரு துல்யம் மனச்சேன லக்னம் குரோரங்கிரி பத்மே ததக்கிம் 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 ததக்கிம். புனः ரூபாதி சம்ஸ்காராதயः இது உச்சதே நிர்வகாமாதயः. 36வது லைன். இந்த 36வது வாக்கு முன்னால சொன்னதான ஒரு கேள்விக்கு சமாதானமா இருக்கு. என்ன போய் பரமாத்மான்னு சொல்றேன், ஆனா சரீரத்துல எனக்கு வலி எல்லாம் இருக்கு, குடும்பமும் என்ன சரீரத்துலதான் காணப்படுறது. அப்ப சரீரத்துக்கு அப்பாற்பட்டதாக ஆத்மா ஒண்ணு இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணுங்கிறத எப்படி கேட்டேன். இதனாலேயே நீ தெரிஞ்சுக்கணும், வலி இங்க இருக்கு சரீரத்துல. அந்த வலி வந்தா அதுக்கு வேண்டியதான சம்ஸ்காரம் மருந்து எங்க போடுறேன்? ஆத்மாவை போடல, சரீரத்துல தான் போடுறேன். ரூபம் சம்ஸ்காரம் அதே போல அறிவு. எனக்கு தலையில வலி கால் வலிங்கிறதை தவிர நான் வலின்னு எதுக்காவது தெரிஞ்சுதா? எனக்கு அது எங்க துன்பம் ஏற்படுறதோ அந்த துன்பமும், துன்பமானது நீங்களுக்கு எனக்கு உடையதான ஒரு அறிவு. அந்த துன்பம் போறதுக்கும் வலி போறதுக்கும் நீங்க பண்ணக்கூடியதான சம்ஸ்காரங்களும் எல்லாமே சரீரத்துல இருக்கிறதுனால, சரீரத்தை வெட்டப்பட்டாலும் நான் வெட்டப்பட்டேன் எனக்கு கவலைன்னு சொல்றேன்னா அது சரியா இல்லை. சரீரே சத்தியமானே சித்தியமானே. சரீரத்துல கட் பண்ணிட்டாலோ இல்ல சரீரத்துல ஏதாவது எழுதாலோ எனக்கு அப்படின்னு கவலைப்படுறேன். அப்ப என்னாச்சு, உங்க வேலை சரீரம் வேலைங்கிற ஞானம் இல்லாதனால வந்தது. வஸ்துதா சரீரமானது நமக்கு சேர்ந்தது. நமக்கு சேர்ந்ததுக்கு ஏதாவது ஏற்பட்டா அதனால நமக்கு துன்பம் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வஸ்துதா நாமிட்டாது நமக்கு சேர்ந்தது. நமக்கு சேர்ந்ததுல எதுல நம்ம அபிமானம் வைத்துக் கொண்டிருக்கோமோ அதுக்கு ஏதாவது ஏற்பட்டா அதனால நமக்கு துன்பம். இது கத்து போட்டு அந்த கத்துக்கனால ஏதாவது இன்காயிருச்சுன்னா ஆகாதான்னு கவலைப்படுறேன். உங்க மேல விழல, கத்துக்கு மேல. நீங்க ஒரு கார் வாங்கிருக்கு, அந்த கார்ல ஏதாவது ஆச்சுன்னா நமக்கு கவலையா இருக்கு. இப்ப அது உங்களோட வேறா இருந்தாலும் அதுல ஏற்பட்டதான கவலை உங்களுக்கு வரது காரணம் என்னன்னா அதுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு கனெக்ஷன். இப்ப நீங்க அந்த கனெக்ஷன் நிஜமில்லை அப்படின்னு புரிஞ்சுனால் இதுக்கப்புறம் அந்த துன்பம் உங்களுக்கு வருமானு தெரியும். நீங்க ஒரு கார் வச்சுங்க, அந்த காரானது என்னாச்சு இருக்குது, வேற கார் வாங்குறேன். இப்ப என்ன சொல்றேன், இப்ப அந்த பழைய காருக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கோ? ஏற்படாது. அதே விதமாகவே பிரயோஜனப்படுத்தா அழகா நல்ல ஒரு சத்தா இருந்தது, ரொம்ப ஆச்சரியமா போட்டு 4 பேருக்கு ரொம்ப கர்வமாக காட்சி கொடுத்தேன். பழசாயிரம் அப்புறம் என்னாச்சுன்னா வீட்டுல அந்த கீழே தொடக்கிறதுக்காக இருக்குங்க. இப்ப அந்த வீடு தொடக்க உங்களுக்கு கவலை இருக்கா இல்லையா? இப்ப கவலை இல்லை. முன்னாடி இன்னும் அனுப்பப்பட்டாலும் கவலை இருந்தது, இப்ப அத கவலை இல்லை. ஏன்? அது மேல ஒரு அபிமானம் இருக்கிற பரியந்தமும் உங்களுக்கு அதனுடைய இன்பமோ துன்பமோ உங்களுக்கு நன்மையோ கெடுதோ உங்களுக்கு இன்ப துன்பங்களை கொடுத்தது. எப்படி இது எனக்கு வேண்டாம்னு ஒரு ஐடியா வந்திருக்கோ இதுவே அதுல ஏற்படக்கூடியதான இன்ப துன்பங்கள் உங்களுக்கு ஒண்ணு தாக்கலை. இதுதான் உண்மை. இந்த சரீரமும் எனக்கு சேர்ந்தது அதனால் இல்லை, இது உணரணும். எனக்கு சேர்ந்ததுன்னா அப்ப சரீரத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பண்ணுவோம். சில சம்பந்தங்கள் விட்டு பிடிக்க முடியாததான சம்பந்தம், அதனாலே இந்த சாஸ்திரம் சொல்லப்படாது. இது எப்படின்னா நமக்குள்ள இருக்கிற ஆத்மா இருக்கிற அது எல்லோரையும் ஒட்டாது, அதனுடைய சுபாவம். ஜீவத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்?
வெளிச்சத்தில் தான் உட்கார்ந்து வெளிச்சம்னா ஒரு செயலும் மற்றவங்க தூங்குறத தவிர சிலதான் லைஃப் போட்டு பயம் சாதாரணமா இருந்தாலும் எந்த காரியம் பண்ணினாலும் வெளிச்சம் இருந்தாத்தானே பண்றேன். அப்ப அந்த வெளிச்சத்துல நமக்கு என்ன சம்பந்தம்? அது வெளிச்சத்தை நம்ம அந்த ஒளியில வேலை செஞ்சிட்டோம். அதே மாதிரிதான் நம்ம ஆத்மா உள்ள விதயத்துல இருக்க, விதயத்துல மட்டும் இல்ல எதுவும் இருக்கு. ஆனா விதயத்துல நல்லா இருக்கு, அரசு நிறைய இருக்கு. ஆனா எங்க வெளியில அவங்க இருக்கோ அங்க அதே மாதிரி நெடுக ஆத்மா இருந்தாலும் உங்க மனசு ஏற்கிற இருக்கிறதுனால என்ன பண்றது, இதயத்துலதான் அதனுடைய ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. அதனாலதான் நான் இங்கதான் சொல்றேன், நான் இங்க சொல்லல. என்ன வச்சிருந்தாலும் இங்க இதயத்துலதானே சொல்றேன். அப்ப அந்த நான்ங்கிறது என்னுடைய வேலை எங்க நடக்கிறது, இதயத்துல. அப்ப அந்த நான் நீங்க என்ன சொல்றீங்களோ அது உள்ள விளக்கு மாதிரி சம்பந்தப்படாமல் நீக்கியிருக்கு. அது ஆத்மா, அந்த ஆத்மா சரீரத்தை ஒழிக்கிறது. சரீரத்தை ஒழிக்கும் காலத்தில் சரீரத்தில் எல்லா புலன்களும் அதாவது சக்தி பெறுகிறது. கண்ணை பார்க்கறது, காலை கேட்கறது, கால் மடக்கிறது, அது எல்லாமே தன் காரியத்தை பண்ணிட்டு அந்த ஆத்மாவுடைய செயல்பாடு. ஆனா அந்த ஆத்மாவை இவர்கள் ஏதும் பார்க்கல. அப்படிப்பட்டதான ஆத்மா அதுல உங்களுடைய வலி இல்ல, அறிவு இல்ல, அதுக்கு மருந்து இருந்து நீங்க பூசல. எங்க பூசிட்டு இருக்க எல்லாமும் சரீரத்துல ரூப சம்ஸ்காராதிகள்னா சரீரத்துல இருக்கு அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். இப்ப அத எப்படி மறுபடியும் பார்த்தோம். இவனத்துலயா போனா ரூபாதி சம்ஸ்காராதிக ரூபம் தோற்றம் சம்ஸ்காரம் இம்ப்ரெஷன் எனக்கு இங்க வலித்தது இம்ப்ரெஷன் எல்லாம் எங்க இருக்கு முச்சது காமாதயா. இதுல நான் சரீரம்னு சொன்னேன் இல்ல மனசு காமாதயா. இப்ப தெரியுது காமாதயா. நமக்கு ஆசை எல்லாம் எங்க இருக்கு? ஆசைப்படுறோம், கோபம் வருது, வெக்கம் வருது, பயம் இருக்கு, தைரியம் இருக்கு, நிச்சயம் இருக்கு, அறிவு இருக்கு. இது எங்க இருக்கு? நாளா இருந்தோம் இதெல்லாம் கேட்கறது. ஆசை உண்டாகிறது எனக்கு ஆசையா இருக்கிறது, இது வேணும்னு ஆசைப்படுறோம் அப்படிங்கிறது. இந்த ஆசை எங்க இருக்கு? அது கேட்டதுன்னா தெரியல. அது இருக்கு நமக்கு. இது சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, அது அடையணும்னு ஆசை இருக்கு, எல்லாம் எங்க இருக்கு? மனதில் இருக்கு. கர்மம் எங்க இருக்கு? மனசு எங்க இருக்குன்னு கேட்கல. மனசு இருக்கு. அந்த மனசு வந்து நீளமா இருக்கா, புத்தகமா இருக்கா, அது அணக்கம் சைஸ்ல இருக்கா, பெருசா இருக்கா, அதெல்லாம் அப்புறம் தெரியல. யாருக்கும் தெரியல. டாக்டரும் அதை பொம்மை போட்டு காமிக்க மாட்டேங்கிறார், எத்தனை போட்டு காமிக்க மாட்டேங்கிறார். மனசுன்னு அது அப்படித்தான். இரவு விவகாரம் என்ன சைக்கிள் பண்ணலாம். அவர் பார்த்து என்னன்னா தூக்கத்துக்கே வந்து கொடுத்துட்டே இருப்பார். வெறும்னு தூங்கிட்டே இருக்கார் விவகாரம் முழுக்க. ஆனா அவருக்கு மனசு எங்க இருக்குன்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. முதல் சட்டம் சொல்றது காம சங்கல்பம் ஸ்ரத்தா அஸ்ரத்தா எதனால யோசனை பண்ணுகிறாயோ, எதனால ஆசைப்படுகிறாயோ, எதனால கோபத்தை படுகிறாயோ, எதனால கோபத்தை அடைகிறாயோ, இது எல்லாம் மனசு. இந்த மனசுலதான் எல்லா விதமான எண்ணங்களும் எல்லா விதமான சம்ஸ்காரங்களும் இருக்கு. அதான் சொல்றேன் மனசுல இப்ப புத்தி உள்ள ஒரு பொருள் இருக்க
ஒரே பொருள் தான். அந்த பொருளுக்கு பல பேர், ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு பேர். இப்படியா அப்படியா அது இது யோஜனை பண்றப்ப அதுக்கு மனசுன்னு பேர். ஒரு தீர்மானம் பண்ணும்போது சரி இப்படியா இருக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்றது பார்த்தா அப்ப அதுக்கே புத்தி இருக்கு. நம்ம காலத்து என்னென்னமோ ஞாபகம் வச்சிருக்கோம், அதை கஷ்டம் ஞாபகம் படிக்கிறது ஞாபகம் போடுறது பார்த்தீங்களா, அப்ப அதுக்கு சிக்கம் இருக்கு. அதே மாதிரி சொல்றப்ப அலங்காரம் இருக்கு. எல்லாம் ஒரே சொல்றோம். அதுல அம்மா அந்த குழந்தை அந்த அம்மாவை அம்மான்னு கூப்பிடுறது. அந்த குழந்தை எல்லாம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புற அழைச்சிட்டு போறேன். குழந்தை ஸ்கூல்ல கிளாஸ்ல உட்கார வச்சிருக்க, இந்த மாதிரி டீச்சரா இருக்கா. டீச்சரா இருக்கிறப்ப அந்த குழந்தை அம்மாவை எப்படி கூப்பிடும்? அம்மாவை கூப்பிடுறது அந்த ஸ்கூல்ல டீச்சர் கூப்பிடுறது. கல்யாணம் குழந்தை பெற்று அது வச்சிருக்க ஆனா அந்த பாஷை நம்ம ஒண்ணு சொல்றேன். விவகாரம் என்ன? இங்க வீட்டுல இருக்கிற குழந்தை தான் அம்மா, அது போனதுல திரும்பி மாத்துக்கு வந்தா அம்மா. ஒரே விஷயத்தான் இப்படி மாத்திட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டேன்னா ஏன் அப்படின்னா எப்படி ஒண்ணுதான் அந்த போட்டிருந்தா அந்த வேலை செய்யும் போது அந்த பேரு அப்படின்னு அதே மாதிரிதான் நமக்குள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அந்த காரணம் இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒவ்வொரு வேலை செய்யும் போது ஒவ்வொரு பேர் இருக்கிறது. இப்படியா அப்படியான அனலைஸ் பண்ணும் பொழுது அதுக்கு மனசுன்னு பேரும். மனிதே இது மனமா யோஜனை பண்றது, அது நல்ல மனசு. என்ன யோஜனை பண்றது? தீர்மானத்துக்கு வருதோ இல்லையா அதுல காரியம் அந்த தீர்மானத்துக்கு வரும்போது அதுக்கு புத்தியில புத்தியில பிரெயின டிரான்ஸ்லேட் பண்றாரு. புத்திக்கு இன்டலெக்ட். அதுக்கப்புறம் நம்ம என்னென்னமோ வாஸ்து சின்ன வயசுல எதையோ பார்த்ததெல்லாம் மனசுல அதுல மனசுல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னா அது எப்ப வேணும்னா அப்ப அதை வர வச்சுக்கலாம், திருவிழா வர வச்சுக்கலாம். அப்படி வர வச்சுக்கிறது இருக்க பார்த்தால அதுக்கு என்ன வேறு? அதுக்குதான் சித்தம் உண்டு. இந்த சித்தம்ங்கிறது என்னன்னா எத்தனையோ போற ஜென்மாவில் இருக்கிற விஷயங்கள்லாம் நமக்குள்ள ஸ்டோர் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் நீங்க பிறந்த எதிர்த்து பண்ணா எல்லாம் ஸ்டோர் ஆயிடுச்சு. சின்ன வயசுல 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் உங்களோட ஒருத்தர் பாதிக்கிறார். உங்க ஸ்கூல்ல கிளாஸ் ஒரு 20 வருஷம் அதுக்கப்புறம் அவரை பாக்குறது. ஆனா இவங்க என்ன அவங்க நேரம் வைக்கிறது சிக்கனால் அவரை பத்தி நினைச்சதே இல்லை. எதிர்க்க பார்த்ததுல ஒரு ஞானம், ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், ஒரு 1/2 மணி நேரம் கையில வந்துட்டு அது பாதி கலைக்கு எடுத்து போயிடுது. அந்த பிள்ளைங்க பார்த்தா ஒரு அப்படியே 10 வருஷம் வந்துருக்கு. இப்ப இவங்க அனுபவிச்சதுனால இப்ப வந்ததுன்னா ஆளை பார்த்தது நினைப்பு வந்து எல்லா இம்ப்ரெஷனும் மனசுல இருக்கு. அதோட வெற்றியை பார்த்ததுல இந்த இம்ப்ரெஷனால சம்ஸ்காரம் உத்வோகமாச்சு. பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருக்கு. இது உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்ல. கிருஷ்ண பரமாத்மாவை சுதாமா பார்த்தேன், குச்சேல பார்த்தேன். குச்சேலருக்கு ரொம்ப நாளா தெரியாத எப்பொழுதும் அவையே ஆசிரியர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்த்தேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பழுதையோட தரித்திரத்தோடு இருக்கிற நீங்க வந்து பகவானே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு சொல்லல. ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரக்கூடாது. அந்த பகவான் இதுக்கெல்லாம் வேண்டுவேன் அவங்களை கேட்கவே சொல்லுங்க. பார்த்துட்டு மான்களை பார்த்தாலே சேமம் வரும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டார். இது சந்தோஷம். என்ன பண்ணீங்கன்னா சரி போற அந்தமா எப்பவுமே இன்டெலிஜென்ஸ் ஏன்னாலும் அதிர்ஷ்டப்பட்டிருக்கும். அவங்க ட்ரைனிங் எதுவும் ஒன்றும் வேண்டாம். போற ஏதாவது எடுத்துட்டு போனாக்கா நல்லா இருக்கும் அப்படின்னு கஷ்டப்படுற பேச கொஞ்சம் அவல அதனால அவரு கஷ்டமாவு எல்லாம் கொடுப்பான். இப்ப எல்லாம் வேற ஏதோ அதனால இப்ப அதனால அவங்க சேர்த்துதான் ரொம்ப வயசு பார்த்துட்டு வரும். பார்க்கணும் அந்த பகவான பாக்கிறதுக்காக பகவான் எதுவும் வந்துட்டா தெரியுமோ நான் அங்க உட்காந்து ஊஞ்ச சாப்பிட்டு ரத்தம் பார்க்க அப்படியே ஊஞ்செல்லாம் ஆகிட்டே இருக்க அந்த சமயம் பார்த்தார் வருவார்னு அவருக்கு தெரியும்.
கரெக்டா அந்த சமயத்துல இந்த வாஸ்து புத்தகம்னா பாத்தீங்கன்னா அப்பப்ப அவர் கண்ட இருப்பார் தூங்கிட்டே இருக்கணும் கண்டாங்க போட்டிருக்கோம் 5 நாளைக்கு அதுதான் முதல் நாள் எழுதுறார் 2வது நாள் மட்டும் மருத்துவ சேர்க்கிறார் மூணாவது நாள்ல ஸ்நானம் பண்ணார் ஸ்நானம் பண்ணி சாப்பிட்டா பண்ணிட்டாங்க அந்த சாப்பிட்டு விட்டார சமயம் இருக்கிறதுல சாப்பிட போங்க அப்பதான் பிரவேசம் என்ன பண்ணணும் அந்த முகூர்த்தம் அந்த வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி அந்த வாசப்படி கிட்ட வந்தது ஓடி வந்து அவர் கட்டி கொடுத்துட்டு அதுக்கு போய் பாதங்கள்லாம் அந்த காரணம் அவரே போட்டு வந்துட்டு கிராமம் இந்த மாதத்துல வந்து அபிஷேகம் ஒரு கிரகமான இருக்கிறவன் எப்படி பண்ணணும்னு நடத்தி காட்டினார் பதான் தீர்த்தம் கொண்டு வர சொல்லி நம்ம தீர்த்தத்தை கால அளவு அதை வாங்கோன்னு சொல்லி தங்க எங்க உட்கார்ந்தாரோ அந்த இடத்துல இவத்தை உட்கார வச்சு அதை உட்கார்ந்து கதையெல்லாம் பேசிட்டு என்ன பண்ணினார் தினமும் ஊட சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் என்னடா இன்னொரு தூரம் சாப்பிடணும்ட்டான் சுமணியமா வேண்டாம்ட்டான் ஒரு அவளுக்கு ஒரு பெரிய அவளுக்கு சாப்பிட்டதுனாலயோ இந்த ஜன்மம் முழுக்க என்னென்ன புண்ணியம் சுகமுண்டோ அத்தகையும் கொடுக்க வேண்டியதா இருக்கும் இன்னொரு முடிவு நீங்க சாப்பிட்டேன்னா அந்த அளவு ரொம்ப வேலை பண்ணிடுறாங்க அந்த அது ஞாபகம் இருக்கும் பார்த்தா அது அதுக்கப்புறம் அவர் இருக்கிற ஒரு 3 மணி நேரம் அந்த பழைய குருகுலத்துல வந்த விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாலும் நீங்க என்ன யாரு கல்யாணம் ஆச்சா எத்தனை குழந்தைகள் எப்படி இருக்கு ஏதாவது வீடு வாங்கியிருக்கா கார் வாங்கியிருக்கா ஒண்ணுமே கேட்காதான் இவரும் ஒண்ணும் சொல்லல வயசுல கோயிலா இருக்குது இவருக்கு ஒரே சந்தோஷம் கடைசி வீட்டுல வந்து பார்த்தா அந்த அம்மா இருக்க பார்த்தா அந்த புடிச்சு இருந்தது அந்த புடிச்சு இருக்கிறத பெரிய பரவாயில்ல 10 வருஷத்துல அந்த அம்மா இருக்கா வெளிச்சு முதல்ல எடுத்து வராது என்ன எடுத்து வரையா வெளிச்சம் வருது ஏது அதெல்லாம் தெரியாத வந்துருக்கு அதான் பார்த்தா போதும் அந்த பழைய சம்ஸ்காரங்கள்லாம் ஞாபகம் வருது பார்த்தா இந்த ஞாபகம் வரக்கூடிய அந்த நிலைக்கு நினைக்கணும் யுத்தம் அதே உப்புகள் உள்ள இருக்கிறது அதுக்கான ஒரே பொருள் தான் அதை நினைக்கும் பொழுது மனசுன்னு வேறு தீர்மானம் பண்ணும் பொழுது புத்தின்னு வேறு ஞாபகங்கள்லாம் வரவழைக்கும் பொழுது சித்தம்னு பேரு அவன் ஏதாவது ஒரு செயலை பண்ணும் பொழுது நான் பண்ணுகிறேங்கிற ஐடியால தானே பண்ணிட்டு அப்ப அதுக்கு ஆரம்பிச்சு இருக்கிற ஒரு பொருளத்தை இப்ப நம்ம சம்ஸ்காரங்கள் இன்றைகள் செஞ்சு இருக்கு அந்த இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த காரணத்துல இருக்கு அதான் புத்தியில இருக்கு ரூபாதி சம்ஸ்காரோ அங்கதான் ரூபம் வலி கவலை எல்லாம் அதுக்குத்தான் இருக்கு பயங்கரம் எங்க இருக்கு நமக்கு பயமா இருக்கு வெக்கமா இருக்கு கவலையா இருக்கு எனக்கு ரொம்ப கைதியா இதெல்லாம் கவலையே வரமாட்டேங்குது இந்த நீங்க சொல்ற இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டேன் நான் ரொம்ப நாளா நம்ம நமக்கு தெரிஞ்சு சேர்த்து பாருங்க கடன் எங்க இருக்கு கடன் எங்க இருக்கு எல்லாம் மனசு இருக்கும் இந்த உள்ள புத்தியில இருக்கு புத்தியில இருக்கு அதான் ரூபாதி சம்ஸ்காரோ ரூபாணி இதெல்லாம் மனுஷன் வேலை கேட்டா தெரியாது வேதம் சொல்லணும் அது எப்படி சொல்றது சரீரத்துல இருந்தா அது சரீரத்துல இருந்தா கையில இருந்தா காலில் இருக்கான்னு கேட்பேன் அப்ப இந்த கைக்கு பயம் இருக்குன்னா அந்த கையில பயம் இருக்குல்ல அப்படியா பயம் வந்தா உடம்பெல்லாம் நிறைய இருக்கா இப்படி அது சரீரத்துல இருந்தா ஒண்ணு இது நடக்காதான எங்க இருக்க புத்தியில தான் இருக்கு அது வேற சொல்றது ரூபானு பிரதிஷ்டானே மனசுல வருகிறதோ அப்போ அந்த மனசு இருக்கக்கூடியதால எல்லா விதமான கவலைகளையும் விட்டு விடுபடுகிறார் இந்த மனிதன் எதோடையும் சம்பந்தப்படல இவருடைய ஆத்மா இதோட சம்பந்தப்பட்டது அதோட சம்பந்தம் நினைச்சது எதோடையும் சம்பந்தப்படல தாமரையில
ஜலம் எப்படி சம்பந்தப்படாதையோ அது அங்குதான் காணப்படுறதோ அதே போல இந்த ஆத்மாவில இல்லாமல் காணப்படுகிறது. ஆத்மா சம்பந்தப்படலை. அதான் தூங்குற வேலை. தூங்குற வேலை என்ன ஆகுது? கண்ணு காது மூக்கு நாட்டு இதெல்லாம் வேலை செய்யல. நல்லா வேலை செய்ய நல்லா படுத்துட்டு இருந்தான், எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். தூக்கம் வந்தா போல இருந்தது. எல்லாத்தையும் ஆய்க்கா போயிட்டு படுத்துனான். படுத்துனதுல கண்ணு பாக்குறது நின்று போயிட்டு ஏதோ கரண்ட சுற்று சுற்றா பண்ணா போல எப்படி வேலை செய்யுதோ அது எல்லா முறையும் கஷ்டம் வேலை செய்யறது நின்றுது. நடக்கல, கை வேலை செய்யல, கைகளை கடிக்கல, எதுவும் எதுவும் சாப்பிடல, எல்லாம் இதெல்லாம் நின்று போயிடுச்சு. இந்த மனசு இதுக்கு முன்னால் அது பண்ணணும் இது பண்ணணும் சுற்றிட்டு இருக்கு, அதுவும் வேலை செய்யாம போயிடுச்சு. இவங்க எல்லாம் மனசுக்குள்ள உள்ள போயிட்டோம் இல்லையா? அந்த மனசு என்னாச்சு? உள்ளூர இன்னும் போயிடுது. அந்த ஆத்மாவில ஒன்னா எடுத்து ஏன் ஆத்மாவில ஒன்னா எடுத்துங்கிறா காலவரையில நன்றாக தூங்கினேன்னு சொல்றோம். நன்றாக தூங்கினேன் சுத்தமாக தூங்கினேன் ஒரு சுத்தமானது உள்ள இருக்கக்கூடியதான ஸ்வரூப சுத்தத்தை அனுபவித்தது. அந்த ஸ்வரூப சுத்தம் அனுபவித்ததுனால்தான் காலப்பிரயோஜனை சுத்தமா தூங்கினேன் சார், ஆனந்தமா தூங்கினேன். ஆனந்தம் எங்க நடு காட்டலா, இந்தி காட்டலா, சங்கீதம் கேட்டலா, எப்படி ஆனந்தம் வந்தது? நீங்களே ஆனந்த வடிவம். அந்த ஆனந்த வடிவம் உள்ள ஸ்வரூபத்தை நீங்கள் அறிஞரை முடிச்சுட்டு இருக்கும் பொழுது தூங்கும் பொழுது அறிந்து, அதனால்தான் தூக்கத்துல ஆனந்தமாக தூங்கினேன் ஒவ்வொருவரும் சொல்றோம். வேலையை அரைக்கத்தான் துன்பத்தை அடையணும், அரைக்கத்தான் தூக்குறோம். அப்ப தூங்கினேன் சார் நிம்மதியா முடிச்சுட்டதே மறுபடியும் வந்துருக்கா இந்த தகவல் அப்படிங்கிறான். அப்ப தூங்குறப்ப இதே அவனே சொல்றாமா இல்லையா? ஒரு ஆசையும் இல்லை, எந்த ஆசையும் தாண்டின கடந்த நிலை அந்த தூங்குற நிலை. வித்யாது ஸ்ருதிச்சா, ஸ்ருதிகள் மட்டுமில்லை சார், அதிக அறியோட உச்சதே அனஹித்வாத் பரமாத்மா. இந்த பரமாத்மா அனாதியா இருக்கார். அவருக்கு கரும்பு விளம்பு நீளம் கூட்ட இருளை துன்பம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு இச்சாதி இச்சா துவேஷாதிக கஷேத்திரத்தின் விசஜஸ்ய கர்மா ஆகையால் இச்சா துவேஷம் விருப்பு வெறுப்புகள் எல்லாம் எதிர்வுடைய கர்மம் பார்க்கப்படுகின்றதான மனது புத்தி இவங்களுடைய கர்மமே தவிர பார்க்கிற ஆத்மா கர்மம் இல்லை. துன்பமோ இன்பமோ ஆசையோ வெறுப்போ எல்லாமே புத்திக்கு சேர்ந்ததை தவிர புத்திக்கு அப்பாற்பட்டதா இருக்கக்கூடியதான ஆத்மாவில் இல்லை. அவர் திருமணம் இது கர்மஸ்தைவ அசுத்தி ஆத்மஸ்தா. கர்மஸ்தான் பார்க்கப்படும் ஆப்ஜெக்ட் சரீரம், மனசு, புத்தி இவைகள்ல இருக்கே தவிர ஆத்மா சுத்தமா இருக்கு. அதனால என்ன செய்வார்? இது வந்து ஆத்மாவில சரீரத்துல இருக்கு, மனசுல இருக்கு, சரீரத்துல என்ன ரூபாதி சம்ஸ்காராதி அசுத்தி சம்பந்தாபாவா. இப்படிப்பட்டதான அழுத்த சம்பந்தம் ஆத்மாவுக்கு இல்லை. இருப்பு இருப்பதெல்லாம் தான் மனுஷனுக்காக ஆணவமும் காகித மனம் கார்மிக மனமும் சைவ சாஸ்திரத்துல சொல்றான். இந்த ஆணவ மனம் பேரக்கூடியதான ஒரு அகங்காரம் சொன்னா சார், அப்படி பண்றாங்க இப்படி பண்றா அப்படின்னு சொல்லல பொங்கணும். இது அவனை வந்து அவங்களை உயிர்காட்டுறான். அவனவனுக்கு மனசு இருக்கு சார், அவனுக்கு வாய் இருக்கு, அவனவன் கமெண்ட் பண்றான். யாராவது ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு அவதான் கொதிச்சு எழுதுகிறேன் வாய் இருக்கு அவன் பண்ணிக்கலாம். அவனுக்கு தெரியல, அவன் வாழை பேசிட்டான். அந்த அளவுக்கு கொஞ்சம் மனசை பேசிக்க முடியல. பத்தினா அவன் யாரும் இவன் சொல்றதுக்கு அந்த அகங்காரமுக்கு அதனால இந்த ரூபாதி சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கு. இந்த அசுத்தி இல்லை. நிஜமா மனுஷனுக்கு அசுத்தம் இங்க இருக்கு, அவனுக்கு மனசுல இருக்கு. அதான் போக்க நமக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த பேட் குவாலிட்டி இருக்கு பார்த்தா அதை போக்கிக் கொள்வதற்கு பிரயத்னம் பண்ணணும், முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாம அதை வளர்க்கறதுக்கு தான் முயற்சி பண்ணிருக்கோம். மனுஷன் உப்பு கரைக்காம வீடு ஒரு பேசாதா சார் இருக்கு. அதனாலதான் துன்பத்தை அறங்கிறேன், அதை வளர்க்க குறைச்சுக்கோன்னு உப்பு கரை பார்த்து சாப்பிடுறாங்க. அது இருக்கு சார். அப்படி அதை நீங்களே ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க சார்.
இன்பமோ எதனால நமக்குள்ள இருக்கக்கூடியதான விருப்பம் இருக்கக்கூடியது. மனுஷன் எப்படி இருக்கணும்? இதோட படாம இருக்கணும். உங்களுடைய எண்ணம் எங்க இருக்குன்னா பரமாத்மாவோட லட்சணம் இருக்கணும். சுத்தமாக நீங்க இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதான் சொல்ற ரூபாதி சம்ஸ்காராதி அசுத்தி சம்பந்தாபாவா பரஸ்மராத்மனா விலட்சணா ஸ்வம் ஆயால் பரிமேஷம் எப்படி பரமாத்மா தான். இது பிரத்யக்ஷாதி விரோதாபாவா துஷ்டம் பரமேவ ஆத்மா அவருக்கு பிரதிபத்தம். ஆகையால் ஒவ்வொருவரும் எப்படி அறிஞ்சுக்கணும், அதை எப்படி அறிந்துக்கொள்ளணும். நான் பரமாத்மா தான், பரமாத்மாவே எனக்குள்ள இருக்கிறார். ஈஸ்வர சர்வபூதானாம் அர்ஜுன திஷ்டதி ராமயன் சர்வபூதானி யந்தாரூடானி மாயா பவன்ஹிதக மய்யேவ மனஹ தஸ்வா அன்புத்தி ஏகதா. என்னைய நினைப்பா உன்னுடைய புத்தி என்னிடத்தில் கொடுக்குறேன். இந்த புத்தியில் இருக்கிற விழுப்பு வெறுப்பல் எல்லாம் வச்சுட்டா நான் தான் பண்றேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் எல்லாம் எல்லாரும் மதிப்பேன், இப்படின்னு ஒரு எண்ணத்தோடு இருந்து கவலைப்பட்டு. அதான் ஆகையால் உங்களுக்குள்ள பரமாத்மா தான் இருக்க, எல்லா வியக்தியிலும் இருக்க. அது பார்க்கலாம். நான் அந்த ஆத்மாவை அறிந்தேன் செவனே அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அறிந்தாராம் பிரம்மஜீவன். முதல்ல அவன் பிரம்மஜானத்தை அறிந்தார். ஏகதெய்வான திரஷ்டவ்யம். எல்லா இடத்துலயும் ஒரே ஆத்மா தான் இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டு பார்க்கக்கூடாது. நம்ம பார்க்கும்போது நான் வேறு, நீ வேறு, அவர் வேறு, அவர் வேறு வித்தியாசங்கள் பார்க்கிறோம். ஆகாசம் எங்கும் ஒன்னாத்தான் இருக்கு. ஒரு குடத்துல இருந்தா அது சின்ன ஆகாசம், பெரிய பாத்திரம் பெரிய ஆகாசம். ஆகாசத்துக்கு ஏதாவது சேர்ந்திருக்கோ இல்ல, வேறவழி ஒன்னாத்தான் இருக்கு. அது இந்த ரூமுமே தெரியும், சின்ன ரூமுமே ரூம் சின்னது. அந்த உள்ள இருக்கிற ஸ்பேஸ் நீங்க தயார் பண்ணல, அது எப்போ இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க, நான் தவிர்த்தனால தடுத்து தடுத்துட்டு இந்த ரூம் சின்னதா இருக்கு, அது பெரியதா இருக்கு. ரூம் சின்னது யார் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, உள்ள இருக்கிற ஸ்பேஸ்ல ஏதாவது வித்தியாசம் உண்டா? அதுவும் இருக்கா. ஒரே ஆத்மா எங்கும் உள்ளதான ஆத்மாவுக்கு தனித்தனி சரீரங்கள் அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறது வெவ்வேறாக காணப்படுகிறது. லைட்டுக்குள்ள இந்த பல்புக்குள்ள கரண்ட் தான் பண்றது, அதே கரண்ட் தான் காணிக்குள்ள இருக்கு. வயல் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா காணி கொடுத்தாரு, கை கொடுத்தாரு. லைட்டு சுற்றி நேரம் ஒழிக்க முடியாதான்னு கேட்டான். என்ன சொல்லுவாங்க, ஒன்னும் சொல்ல முடியாது. பண்றேன் என்ன விவகாரம்னா, இந்த வேலை செய்யறதெல்லாம் அந்தந்த அந்த கருவி அது வேலை செய்யறது. ஆனா வேலை செய்யறதுக்கு தூண்டுவது உள்ள இருக்கக்கூடியதான சக்தி. ஆனா இந்த சக்தியா இருக்கிற ஆத்மாவை பத்தி வச்சிருக்கேன். நீங்க அது வேணும் இது வேணும் அவர் வேறு இவர் வேணும் இந்த உடலை சொல்லிட்டு இருக்கேன். ஆகையால் எப்படி பார்க்கணும், எல்லா இடத்துலயும் இருக்கிறது ஆத்மாவும் இருக்கா, எல்லா இடத்துலயும் இருக்கிற கருத்தை ஒண்ணுதான் அப்படின்னு பாக்குற மாதிரி இன்னொரு இடத்துல இருக்கக்கூடியதான ஆத்மா ஒண்ணுங்கிற அறிவு இழந்து வரணும். அதான் பகவான் அகதேவா தத்தா தகதேவ உபதிஷ்டா தகதேவ பக்தா தகதேவ உத்தரதா தத்தா. அதுதான் பார்த்து மேலையும் பக்கத்துல எந்த பக்கத்துலயும் ஒண்ணு, அது எதிராலையும் எங்கு நான் இருக்கேன். நீங்க இருக்கிற இடத்துல ஆகாசம் எங்க இருக்கணும், இடவெளி எங்க இருக்கணும், எல்லா இடத்துலயும் இடவெளிக்குள்ளதான் நீங்க இருக்க. அந்த இடவோட ஸ்கூல் எந்த பக்கம் இருக்கிறாரு, அதுங்களுக்கு தேவை இருக்கா, பக்கத்துல இருக்கு. அதே விதமாகத்தான் ஆத்மா. சர்வமாத்மானம் பத்யதி. நீங்க எதை பார்த்தாலும் ஆத்மாவை தான் பார்க்கிறேன். இது ஸ்ரீல பார்க்கிறேன், அது எந்த ஸ்ரீமா பார்த்தாலும் ஸ்ரீதான் பார்க்கிறேன், வேற ஏதாவது பார்க்கலாம். 3 மணி நேரம் அதே உருட்டி பார்த்தேன். எதை பார்த்தேன்னு கேட்டா சீமாவை பார்த்துக்கணும். ஆத்மாவை சீமாவை தான் பார்க்கிறேன். தலையில அடிக்கலாம், ஐயோ நீ ஸ்ரீதான் தான் பார்த்தேன், அவன் போறாங்க. ஸ்ரீவை பார்த்தேன், ஸ்ரீவை பார்க்கிறேன், நமக்கு ஸ்ரீவைதான் பார்த்தேன். உண்மை நான் பேசுறேன், ஸ்ரீவைதான் பார்த்தேன். புரியல சார். ஒருத்தன் ஒரு கண்ணோட்டத்துல இருக்கா, இன்னொரு கண்ணோட்டத்துல இருக்கான். ஸ்ரீவைதான் பார்த்தா திரும்ப பார்த்தேங்கிற நினைவுக்கும் இருக்க
அர்த்தம். அப்புறம் மாற்ற முடியாது. இன்னும் பேருதான் பாக்குறான்னா அவன் சிறிய பாக்குங்கிற தான் இருக்கான். ஏன்னா தலை இருக்கிறது அந்த பக்கம் ஆட்ட முடியாது, இங்க பார்க்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம், ரெண்டு பேரும் ரைட்டு. ஆனா ஒருத்தர் சொல்றது எப்பொழுதும் ரைட்டு, இன்னொருத்தர் சொல்றது அப்பப்பறம். விவகாரம் சிறிய பார்த்தேன்னு சொல்றவன் அது எந்த சினிமா மாதிரியாலும் சிறியதான் பார்க்கலாம், அது எப்பொழுதும் ரைட்டு. சினிமாவை பார்த்தேன்னா அவன் இப்பதான் ரைட்டு. ஏன்னா ஒரு 10 நாள் அனுப்புற சினிமா மாத்திருக்கான்னு அப்படியே வந்து உட்காருவோம். அப்புறம் வேற சினிமா பார்த்துக்கணும், அந்த சினிமா இல்லை. அதே மாதிரி தான் எங்கும் பகவான் இருக்கார், எல்லா பொருளையும் பகவான் இருக்கார். எதை பார்த்தாலும் அதுக்குள்ள பகவானத்தான் பார்த்தேன்னு ஞாபகம். அதான் சர்வமாத்மானம் பச்சது சர்வமாத்மங்கா போத்தேன கம்பத்தே. எல்லா இடங்களும் என்ன ஆத்மான்னு ஆயிடுச்சுன்னா அப்புறம் பார்க்கிறோடையாவே பார்க்கப்படும் பொருள் எது? நானும் ஆத்மா, நீங்களும் ஆத்மா, கண்ணும் ஆத்மா. இது ஆயிடுச்சுன்னு இப்ப கண்ணை விட வேறாத பொருளை பார்க்கிறார் எண்ணம் இருக்குமே இல்லை. தங்கம் வாங்கினா கல்யாணம் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா தங்கம் வாங்கிட்டே இருக்காரு. எப்ப காசு அப்பதான் காலுக்கு தோடு வாங்கினேன், கழுத்துக்கு செயின் வாங்கினேன், காலு கைக்கு கடையெல்லாம் வாங்கினா, மோதிரங்கள் வாங்கினேன், எல்லாம் நிறைய வாங்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுங்க, நிறைய வாங்கி வச்சுருக்கான். நம்ம சேவிங் பண்றா நல்லா நடந்துச்சு. ஒரு நாளைக்கு நான் வீடு வாங்கணும்னா பிளாட் அவனே சொல்றான், வாங்கினப்ப நீங்க பிளாட் ஆயிடுது, அதனால நீங்க பிளாட் தெரியுது. என்ன பண்றது என்ன பண்றது, எல்லாத்தையும் விட்டு விடணும். வாங்கறதுக்கு முன்னால நீங்க வாங்கும் போது என்ன பண்ணீங்கன்னா, இதுக்கு சேதாரம் ஜாஸ்தி, இதுக்கு கூலி ஜாஸ்தி, இது 7%, இன்னொரு 9%. கட்டா விலைன்னா ஒரு மாதிரி குளிர் விலை, அது சேதாரம் போயிடும். அது சேதாரம் போயிட்டா அதெல்லாம் நீங்க காசு அந்த ஒவ்வொரு பொருள் எடுத்துக்கிறோம். எந்த பொருள் சரி நான் வாங்கிதான் ஆகணும். அந்த சங்கத்தில் இருக்கிற ஒரு அபிமானம் இருக்கிறதுல அப்படி அந்த மோகம் எல்லாத்தையும் வாங்கிடு. இப்ப நான் விற்கணும்னு சொல்றப்ப என்ன சொல்றேன், நாளே மூட்டை கட்டி தான் எடுத்துருக்கேன். அவன் என்ன பண்ண தெரியும், எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே கரெக்டா ஒரு கட்டளை போட்டான். சார் இதுக்கு வேற செய்தாரோ, இதுக்கு வேற செய்தாரோ, இது 906, இது 726 எது சொல்றேன். இவங்க எல்லாம் போட்டு வேற வேறையே போட்டாங்க. தனி கொடுக்கறத தனித்தனி இது போட்டு தனித்தனி தனி போட்டு இது தனித்தனி. இப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாத்துக்கும் எங்கே போட்டா 25% குறைச்சிருக்கான். கொடுக்கா போறது காசு இருக்காது, காசை கொடுத்தேன் கணக்குல போட்டுருந்தா பாதிக்கு பாதி கூட ஒண்ணு இருக்காது. அது இருக்கவும் முடியாது. அதை விட பிராரம்பம் இது தேவையில்லை. ஆரம்பிச்சுங்க என்ன ஒண்ணும் வருது. ஒரு காலத்துல மனித காலத்துல தனித்தனியா கணக்குறது இப்ப ஒன்னா போயிட்டு இல்லையா, அதே இருக்குமானா விவகார காலத்துல நான் வேற, இது வேற, அவள் வேற, அவள் வேற, அது நல்லா இது கெட்டது நல்லது இப்படி நடக்கிறதா ஆத்மா போயிடு ஆயிரத்துல என்ன பார்த்து என்ன பார்க்க எல்லாம் நம்ம போகிறது. அனந்தரம ஏதோ அகலா அனந்தரம பாக்கியம் உள்ளும் புறமும் அறிக்கலுக்கு கல்யாணத்தை நாம தெரியாணி அத்தனையும் அறிவுத்தான். இப்ப ஆசைன்னு சொல்ற, ஆசைங்கிறது என்ன காரணம்? இந்த பொருள் எனக்கு வேறும் எனக்கூடியதான அறிவுக்கு ஆசை என்று பெயர். கோபம் என்னங்க, இவையால் உனக்கு தீங்கு நடக்கிறது எனக்கூடியதான எண்ணத்துக்கு கோபம்னு பேரு. கோபம்னு என்ன, நான் அவனை நீக்க பண்ணித்தான் தீர்வுகள் எனக்கூடியதான எண்ணத்துக்கு கோபம். எண்ணம் இவனிடத்து நான் கவனித்து நான் இருக்க முடியாது, அதுக்குதான் வேட்டம்னு பேரு. இப்படியும் சொல்ற கதைகள் என்ன வேணும், கதைகள் லோதனை பண்ணி பார்த்தேன். பயம்னு என்னது சார், தெரிஞ்சு சார் தெரிஞ்சுதான் கேட்பேன் சார். பயம்னா என்னது? பயம்னா என்ன, என்னுடைய பொருள் என்னை விட்டு போய்விடுமோ எனக்கூடியதான எண்ணம். ஒவ்வொன்றுக்கும் எவர்கள் சொல்லிட்டே இருந்தேன், கலைகள் எண்ணம் எண்ணம் தான் நிற்கிறது. பயமோ கோபமோ வேட்டமோ கோபமோ குரோதமோ எல்லாம் எண்ணங்கள் தான். ஆளாக்கார் அதனாலதான் இதெல்லாம் இமோஷன்ஸ் சொல்றேன். இதெல்லாம் மனோதர்மங்கள்.
கோபம், பயம், வெவ்வேறு பேர் வச்சிருக்கு. ஆனா என்னென்ன எல்லாம் உங்க மனசுல இருக்கக்கூடியதான எண்ணம். மனசுல இருக்கிற எண்ணத்துக்கு என்ன பேரு? அறிவு. எல்லாமே அந்த பிரஜானத்தை நாம வேதாதி வேதாந்தங்கள் ஒண்ணும் புரிஞ்சு வைக்காது. எல்லாமே அறிவுதான் சார். வெட்டமும் ஒரு அறிவுதான், பயமும் ஒரு அறிவுதான், தைரியமும் ஒரு அறிவுதான். எல்லாம் உங்களுக்கு தோணக்கூடியதான தோற்றங்கள். பிரஜானத்தை நாம வேதாதி இப்படிதான் இருக்கணும். என்ன அறிவு சொல்ற வேடம் வேதத்துக்கு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியுது. ஆனா நம்ம யோசனை பண்ணி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணீங்கன்னா சரீரத்தை தயார் பண்ணிட்டார். சரீரத்தை தயார் பண்ணி அதுவும் வேலை செய்யாம அப்படியே நிற்க. அப்ப என்ன பண்ணீங்கன்னா இதுக்குள்ள நான் போறவங்களும் சொன்னாங்க. அவர் கூட்ட பிறகுதான் சரீரமே வேலை செய்ய ஆரம்பிச்சார். அந்த பார்க்க தொடங்கிட்டு, அது கேட்க தொடங்கிட்டு, மூக்கு மாற தொடங்கிட்டு எப்ப அந்த சக்தியான ஒரு பொருள் அது எல்லா பொருளும் வாங்கி வச்சிருக்க முடியாதுல. கரண்ட் விட்டாதானே வேலை செய்ய. புதுசா வீடு கட்டிருக்கிறது அதெல்லாம் எலக்ட்ரிக் வயரிங் பண்ணி கொடுக்கணும். ஒரு பல்பு ஒன்றும் போட மாட்டேன். நீங்க எல்லாம் போட் பண்ணுங்க. பல்பு எல்லாம் போட்டு அது வந்து எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சது. ஒரு நாளைக்கு வருவாங்க. அவர் காய்கறி சாப்பிட்டு இருப்பார். 8 மணிக்கு வரையும் சொல்லிட்டு 10 மணி வரைக்கும் வர மாட்டாங்க. 6 மணிக்கு அவருக்காக காத்துட்டு வாங்கன்னு சொல்லி அவர் ஒண்ணும் இல்லை. அங்க ஏதோ ஒரு கலெக்ஷன் கொடுத்து சுவிச்சு போடுவார். ஒரே கொண்டு வாங்கினல அப்படியே காதுல ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அந்த காலத்தை கனெக்ஷன் வந்தது கூழ ஆரம்பிச்சது. அதே போல இதுக்குள்ள அந்த பரமாத்மா உள்ள பூண்டுன்றது செஞ்சது. அவர் எப்படி கூறுகிறார்? அவர் என்ன பண்ணீங்கன்னா தான் வேலை செய்யறது தனக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று வேணும் அப்படின்னு நினைச்சாரு அந்த பரமாத்மா. கத்தின் பகவே உட்கிராந்தே அமுத்கிராந்தோ பவிஷ்யாமி கத்தின் எப்போது நம்ம வெளியில போறப்போ ஒருத்திய போட்டாரு. காட்டிட்டு போறதுக்கா வரும். அழைச்சிட்டு போறதுக்காக நம்ம வெளியில வரவா அப்படின்னு போகலாமா? வீட்டு மட்டும் இருக்கவே மாட்டாங்க. வேதனை அனாவசியம் கேட்காதுங்கிறது தனியா போறதுக்காக போறேன். அதே மாதிரி அதாவது நமஸ்காரம் இந்த தெரிவித்து வச்சு போறேன். 1 நாள் 2 நாள் இல்லை சார். ப்ரோக்ராம் ஒரு 100 இயர் இந்த தெரிவிக்கிறதுல 100 வருஷம் இருக்க போறேன். 100 வருஷம் இருக்க நமக்கு பணம் இறக்கணும். அதுக்காக நமக்கு அழைச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அழைச்சிட்டு போறேன். அவர் என்ன பண்ணாங்க? பூர்வ தெரிவித்தா நான் போடுறேன். அவர்கள் நான் தலைவர் அப்படின்னு பார்த்தேன். எந்த வழியா போறது? கால் கட்டா ஒரு வழியா போட்டுருந்தாங்க. சொல்ல இந்த சரீரம் வந்து மூச்சு காத்த வர்றதுக்கு ரெடியாரு. அப்புறம் அவர் பார்த்தாராம், நான் வர ஆரம்பிச்சேன். அவர் எந்த வழியில கூட்டாரோ அந்த வழியிலே நம்ம போனா நமக்கு என்ன மரியாதை இருக்கு. அதனால என்ன பண்றோம்? அதுக்கு ஆப்போசிட் கால் வரல கூட்டாரோ தலை வழியில போட்டுருந்தாராம். சுற்றுலாடி வழியா அதான் குழந்தை எல்லாம் பிறந்தது. இந்த உச்சம் இருக்கிறதுல அது கொஞ்சம் மிருதுவா இருக்கும். அதுல எண்ணெய் விட்டு விளக்கெண்ணெய் விட்டு அப்படின்னு பண்றான். அது மாதிரி அந்த வழியா பொருள்டா பொருள் 2 பேரும் எங்க இருக்கா இருக்கு. அதுல ஜென்மோதி என்ன சார்? எப்ப நீர் போறதோ அப்ப நானும் போவேன். வரைக்கும் நான் இருப்பேன். பிராணம் வைக்கிறதுக்கு ஆத்மா இருக்கு. பிராணம் கிளம்புறப்ப கிளம்புறேன். மனசு சம்பாதிச்சது அது டைம் ஆஃப் டெத். கண்ணு காது மூக்கு நாட்டு எல்லாம் மனசுல ஒதுங்கிட்டு இருந்தாலும் யாரும் தெரிஞ்சுக்கிறாரு. அந்த மனசு என்னாச்சு ஆனந்தம் ஒதுங்கிட்டு ஊற்றுக்காக மட்டும் போயிட்டு இருக்கு. என்னன்னா தெரிஞ்சுக்கலாம் சார். எதை சொன்னாலும் பேச மாட்டேங்கிற உங்க ரியாக்ஷனே கிடையாது தெரியல. ஊற்றுக்காக மட்டும் இருக்கு கூட்டுறது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் என்ன ஆச்சுன்னா கடவுள் சிரிக்க ஆரம்பிக்கிறது. எப்படி என்னன்னா காசை வந்து சாதி சொல்றாங்க. விவகாரம் புலன்கள் மனதில் உடஞ்சு மனது பிராணங்கள உடஞ்ச பிராணம் நடந்தது பஞ்சபூதங்களோட ஆத்மாவோட உடஞ்சு அதுக்கப்புறம் இந்த சரீரத்தை விட்டு கடமை போச்சு. அதுதான் எப்ப பிராணம் தோறுதோ பிராணமோடு அவர் போயிடுவார். பிராணம் ஒன்றுமே அவர் இருக்கார். அதனால
அஜானத்திய நாம தேயாயினி. அப்படிப்பட்டதான அந்த ஆத்மாவுடைய லட்சணம் சத்தியம் ஞானமனந்தம் பிரம்மா. நீங்க இருக்கிற வரைக்கும் அதே சொல்ல இங்க நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இல்லை என்று பாதி சொல்லிடார். யாராவது ஒருத்தர் நான் இல்லைன்னு தன்னை நினைக்கிறானோ கல்யாணத்துல வரிசையா பத்தியோட உட்கார்ந்துட்டு இருக்கேன் சார். அது சில பேருக்கு அதற்கும் அப்படி என்ன இவருக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் எடுத்துட்டு போட்டான். அந்த தக்கம் ஆயிடுது, அவங்க ஒண்ணும் பண்ணாதப்பா, வேற போனா எடுக்கிறவங்க தான். அவன் என்ன நினைச்சாங்க, உங்களை விட்டு இங்க என்ன கல்யாணம் ஆரம்பிச்சான். இது வரைக்கும் உங்களை வாங்கி போட்டேன் என்ன ஞாபகம் வச்சு அவன் வந்தான். டாக்டர் போய் நினைச்சிருக்காங்க அவனு வந்து இங்க இருக்கேன் பார்த்த தெரியல இருக்கிறேன் இருக்கு. அவனவன் தன்னை இருக்குன்னு சொல்லிக்கிறான். அதான் சத்தியம். டவுட் வரல, ஏதோ டவுட் வரல சார். நான் இருக்கேன்னு டவுட்டா இருக்கேன். அறிமுறையோட இருக்கேன். ஒரு நாள் உங்களுக்கு சந்தேகம் வரல, அதோட மட்டும் இல்லை. எப்பொழுது உங்களுக்கு உங்கள் இடத்துல ஒரு ஆனந்தம், இன்னொருத்தவங்க கவலை. மனுஷனுடைய சுபாவம் என்னன்னா எப்பொழுதும் தப்பெல்லாம் இன்னொருத்தவங்க வைப்பான், நல்லதெல்லாம் தான் எடுப்பான். இவன் வந்து செருப்பு போட்டிருக்காம நடந்தான், உள்ளுக்கு மேல காலை வைப்பான். என்ன காலை கட்டினான், என்ன கட்டின ஒண்ணு குத்திட்டு ஒண்ணு வந்து பாவத்தை காலையை சொல்லி குத்திட்டா நீருமே காலை வைப்பேன் ஒண்ணு குத்திட்டு சொல்லுவாங்க. கட்டு சிவராயிருக்கலாம். கட்டு என்னைக்கு கட்டோ எந்த சைஸோ அதேதான் சைஸ். நீ கொஞ்சம் பரவாயில்ல, ஏகோ விஷ்ணு ஏகோ விஷ்ணு காத்து சிவராஜ் எப்போது பாருங்க. மனுஷனுடைய சுகாவம் என்ன, கப்பு எப்போ வந்தாலும் கப்பு இன்னொருத்தவங்க சொல்றது நல்லது விடுதுன்னா தனக்கு இருக்குது. எழுதுற வழியில என்ன எழுதுறது அப்படின்னா இங்கிலீஷ்ல எழுதுறது ஏதோ டிஃபரன்ஸ். ஒரு 5 நிமிஷம் என்னங்க புரிஞ்சுட்டான் எழுதுறது அவன் எழுதுறது என்ன சேனா எழுதுறது. இப்போ உண்மையிலே சேனாக்கன்னு எழுதிட்ட அப்ப நீ எழுதுறதுன்னா சேனா எழுதுன்றது சேனா எழுதுறது அப்படின்னு சொல்லணும். ஆனா மனித சுகாவம் என்னன்னா செயல்கள் எது வந்தாலும் அதை உங்களுக்கு மேல காட்ட வேண்டியது. அதுதான் இது ஆனந்தம். ஆனந்தம் தலைவரும் நினைச்சிருக்கான், மற்றவர்கள் எல்லாம் துன்பம் இன்னொரு. ஆனா சாதாரண கைகாலத்தை தான் சொல்லிருக்கேன். மனிதனுடைய நடப்பு எப்படி இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லணும். உங்களுடைய சுகாவம்னா சத்தியம் ஞானம் பிரம்மா வெறும் வேலை தான் அப்படின்னு சொல்லவும் இல்லை. நீங்க அங்க போயிட்டு பார்க்கணும் நிஜமா இல்லையா, நம்ம இதை அனுபவிக்கிறோமா. இப்படிப்பட்டதான உலகம் தான் உண்டாது. உலகத்துல நான் இருக்க கண்ண மூடிதான் உலகம் ஒன்றும் இல்லை. அதை தூங்குறப்ப ஏதாவது தெரிஞ்சதா, ஏதாவது அறிவு இருந்ததா, இருந்ததுன்னு சொல்ல தூங்கலே சொல்லு. என்ன தூங்கும் பொழுது யாருக்காவது ஏதாவது ஒரு அறிவு இருந்ததா, நீங்க படுத்துக்க கட்டை இருக்கா, கோச்சிருக்க பிரச்சனை இருக்கா, மேல சுத்தரதா நீங்க தூங்கும் பொழுது இருந்ததா, இருந்து போங்க பாத்தியா. ஒரு சில பேர் இருக்குன்னு தூங்கும் பொழுது இருந்ததா, முன்னாடியும் இருந்தது பின்னாடியும் இருந்தது, நடுவில் இல்லாம எங்க போறது. சரிங்க, அன்னைக்கு ராத்திர ஒரு சின்ன குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தை. அந்த குழந்தை என்ன தெரியுமா, புது வச்சுட்டு அந்த புது வச்சுட்டு போட்டுதான் தூங்கணும். அம்மா என்ன பண்ண தெரியுமா, புது வச்சுட்டு போட்டிடும். தூங்கு என்பது அதை வச்சுட்டு எடுத்து போட்டு காலை கொண்டு மாட்டான். ஏன் அறிவுமே புது வச்சு இல்ல இல்ல வந்து ஒண்ணு கொடுத்தா கஷ்டம், அதனால எழுத அதுக்கு காலவரை என்ன செய்யணும், அதை எழுதுறதுக்கு சொன்னாங்க. கழுதை தொகுதி எடுத்துட்டு இந்த புது வச்சு போட்டு எழுதி பாத்துல இன்னும் இருக்கா. இப்படி ஏமாத்தினா அந்த பொண்ணு உங்களை ஏமாத்தாதோ, நீங்க தானே சொல்லி கொடுத்துருக்கா அதை கொடுப்போம். அப்ப ஆதாயத்தை வர்த்தமான கற்றதாக நான். ஆனா முன்னாடி இருக்கிறதுனால நடுவில் இருக்குன்னு ரிவர்ஸ் சொல்ல முடியாது. இது முன்னும்
புல்லும் பெண்ணும் எங்கேயோ நடுவுல இல்லைங்கிறது அதுவ. புல்லும் பெண்ணும் இருக்கிறதுனால நடுவுல இருக்குன்னு சொல்ல முடியாது. தூக்கத்துக்கு முன்னாடி இருக்கலாம், தூங்கி எழுந்து வேலை இருக்கலாம், தூங்கும் பொழுது இருக்குன்னு உங்களுக்கு புருவம் கிடையாது. சம்மதப்பட்டம் வந்து சொல்லணும். தெரிஞ்சா அந்த வாங்காதீங்க சார், எனக்கு இன்ஃபார்மேஷனால்தான் சொல்றேன். முன்னாலும் இருந்தது பின்னாலும் இல்லாம இருக்கோட கட்டுங்களா என்ன ஆயிடுவேன் இல்லையா சொல்லணும். நீங்க தொழில் ஓட்டுக்காக விட்டு ஆசைப்படுற மாமா என்ன ரொம்ப உயிரா இருக்கார். என்னால தூக்கமே முடியல, அவ்வளவு பழக்கம் கிடையாது. அப்ப நான் இருக்கேன் சார், அவருக்குதான் தெரிஞ்சது. நீங்க இல்லையா உங்களுக்கு தெரியாது. விவகாரம் என்ன, தூங்குறதுல ஒரு விவகாரம் ஒன்றும் தெரியலை. ஆனா முடிச்சுட்டு அப்படி வந்து புலன்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சது. புலன்கள்னால உலகத்தை பார்த்து உலகத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ராகத்வேஷங்கள், விருப்பு வெறுப்புகள், ஊக்குவைகள் அத்தனை நூல்கள் விவகாரம்னா உங்களோட உள்ள உண்டாச்சு. அது அதேபடிய சரீரத்தை உள்ள போதுல ஏகோ தேவ சர்வ பூதேஷு பூதா. உங்க சரீரத்துல பூஜைன்றவோ என் சரீரத்தை பூஜைன்றவோ வருவோம். ஆனா ஒருத்தரும் உலகத்துல அவரை பார்க்கல. ஒரே கரெக்ட் தான். ஆனா ஏதாவது கரெக்டை கண்டுபிடிச்சதா? கரெக்டமே வேலை செய்யறது. ஏதாவது கண்டுபிடிச்சதா? முடியல. இதே கரெக்ட் தான் சாந்தோக்கிய கேட்டான். நான் ராத்திரி தூங்குறப்ப பரமாத்மாவோட ஒண்ணு சொல்லல, நான் கேட்கணும் சார், நான் இது தெரிஞ்ச வேண்டாமா? எதிர்ந்து வரையும் கேட்டா வீட்டுல இருந்து வரையலாம். வீட்டுல இருந்து வரையும் சொல்ல உடனே தூங்கி எழுதுறது. எதிர்ந்து வரையில கேட்டா ஆத்மாவை தூங்கி சொன்னேன், ஆத்மாவை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா? ஆனா நான் தான் மறையும் தெரியாது, படிச்சவங்க சொல்ல வேண்டாமா? அது யார கேட்டாலும் எதிர்ந்து வரையில சொல்றது புரிய சொல்றேன். நம்பிடும் கேள்விக்கு பதில் எங்கிருந்து வரை இதயத்துல வந்து வருது யாராவது சொல்றாங்க. மேக்சிமம் சொல்றது நிலவுல இருந்து வரையலாம். அதை தவிர வந்து சொல்லல. ஆனா நீங்களோட என்னடா சொல்றீங்க, இதயத்துக்குள்ள பரமாத்மாவோட தூங்கினே அவ்வளவு ஆனந்த வடிவமும் அதெல்லாம் ஆனந்தமா தூங்கினே இருக்கவங்க என்னதான் இருக்குட்டேன். ஆனா உலகத்துல சொல்லாதீங்க. என்ன பண்றது? அவர் சொல்ல, அவர் பதில் சொல்ற. எல்லா நதியும் இருக்கப்பா, நதி எங்கிருந்து வந்ததுன்னா அது கங்கா கங்கோத்துல இருந்து காவேரி, காவேரி இன்னொரு நதியில இருந்து வந்தது. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நதி வருதுன்னா அப்படி சொல்லாத. நதிகளுக்கெல்லாம் பிறந்த இடம் சமுத்திரம். சமுத்திரத்துல இருக்கக்கூடியதான ஜலம் இருக்கிறதுக்கெல்லாம் இந்த ஜலத்தை சூரியகிரகங்கள் இழுத்துண்டு அது வேகமா ஆகி அந்த வேகம் அப்படியே நதிகள் போயிட்டே வந்து ஏதாவது மலையை இடிச்சுட்டு அந்த மலையில இருந்து அப்படியே மழையா கொட்டி அந்த மலையில வந்து கீழே விழுந்து அப்படியே நதியா மாறி அப்படியே வந்துட்டே வந்து ஓடி 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 என்னைக்கு பிறந்ததும் அன்னில இருந்து கஷ்டமே இல்லை சார். நதிக்கு ஒரு 10 வருஷம் ரெஸ்ட் இருந்தோம் நீரும் மாட்டாங்க. சில வயசுல இருந்து ஓடி 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 அதெல்லாம் படைக்க பாஸ் பண்ணணும்னு வருது. அப்புறம் உத்தியோகத்துக்கு போகணும்னு வருது. அப்புறம் நாட்டில் மாநில நடக்கிறாரு வருது. அதுக்கப்புறம் யாருக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கீங்க. இந்த பழைய லீவே எடுத்துக்க மாட்டேன். இப்ப இருக்கிறவங்க உத்தியோகத்துல சேர்ந்து லீவ் எடுத்துக்கல. பழைய நாள்ல நிறைய அப்படியே சேர்த்து சொத்து சேர்த்து தவிர லீவை சேர்த்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கருதுக்கலாம்னு பார்த்தான். நேரில் கூட்டணி இப்பெல்லாம் ஒரு காரியம் இருந்தது. ரெண்டாயிரம் அதுக்கப்புறம் என்ன பேப்பர் வாங்கிட்டு வாங்கோ, பால் வாங்கிட்டு வாங்கோ, குழந்தை கொண்டு விடுங்கோ, வாங்கிட்டு வாங்கோ. கரைக்கு எதிர்த்து மரண பயிர்ந்து ஓடிட்டே இருக்கான். நதி வாழ்க்கைன்னா உங்க வாழ்க்கை கொடுக்காததுல ஸ்திரீகளும் இருக்கான். சொல்றது வேலை தெரியுது, அவன் வேலை செய்யுது. ஆனா விவகாரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏன் நதி இருக்கான்? நதிகள் எங்க பிறந்தத சமுதிரத்துல. ஆனா சொல்லுது சார், எங்க பிறந்தது நதி எங்கிருந்து வந்து யாராவது சொல்றாங்க. எங்க பிறந்த போகணும் கனவு போயிட்டு மகா கஷ்டப்பட்டு ஹோட்டலுக்கு போனோம். போன ஓட்டை கழிச்சு இங்க இருந்து வந்துட்டோம். இங்க இருந்து பதிலுக்கு போனோம். அரசுக்கு அங்கிருந்து வருது ஒரு மலை வருது. இதுதான் சரஸ்வதினும் அது பேரும் எழுதல. இங்க இருந்து வந்து பாத்தாடி கனடாங்க. அவ
எவ்வளவு வயநாடுக்கு போகிறோம். வயநாடுல போனா கடவுள் கடல் தெரியாது. என்னன்னா இதான் கதைன்னா நதி மூலம் தர முடியாது. நதி மூலம் நதி மூலம் பாடகாதுங்கிற நதிகள்லாம் எங்க வந்தது தெரியலா. அதே வந்து தெரியும். அது தூக்கத்துல வந்து எங்க வந்து எங்க வந்து சொல்ல முடியாது. விவகாரங்கள்லாம் நேரம் தான் சொல்றது. இதயத்தை தூங்குது. அதனால 2 கையும் இதயத்துல வச்சுட்டு தூக்க விவகாரம் முழுக்க. அதனால இதயத்துலதான் தூங்கு அப்படிங்கிறது. ஏதோ தேவ சர்வபூதேன பூடா சர்வவியாபி சர்வபூதாந்தராத்மா. ஏதோ ஒரு விதத்துல இருக்க இன்னும் இருக்க. அசரி இடம் சரீரேசு சரீரத்துக்குள்ள இருந்தாலும் அவருக்கு தனியாக ஒரு உடம்பு இல்லை. அவருக்கு பிறகு இல்லை, அவருக்கு அழிவு இல்லை. பிறகு அழிவு எதுக்கு இந்த சரீரத்துலாம் உணர்ந்துதான். வாசாந்து கிருஷ்ணானி யதாவிகாய நவானி கிரகணாதி நரோபராதி. பழைய சட்டை தெரிஞ்சு போச்சுன்னா அந்த புதுசு அதில் போட்டு புதுசு இன்னொரு சட்டை போட்டதுனால இல்லையா, இன்னொரு ட்ரெஸ் வைக்கிறோம் இல்லையா, உடம்ப மாற்றிக்கிறார் அப்படின்னா இது அறியணும். ஆனா கஷ்டம் வந்து நம்ம ஊர்ல பண்டிகை இருக்கலாம், ஒவ்வொரு பண்டிகையும் போட்டுக்கிறது. அது விவகாரம் என்னன்னு இங்கிலீஷ் பிரகாரம் ஒரு இங்கிலீஷ் டேட் ஒரு பர்த்டே, ஹிந்தி ஒரு பர்த்டே, நட்சத்திரம் ஒரு பர்த்டே. இங்க 3 கொண்டாடுறது இல்ல. ஹிந்தினா ஆந்திராலாம் செய்ய மாட்டாங்களா, இந்தூர்ல இருக்கலாம் நட்சத்திரம். அந்த கொஞ்ச நாள் ஆந்திரால வேலை செஞ்சு இப்ப இங்க இருக்கு. அதுவும் கொண்டாடுறது விவகாரம் முழுக்க. அதுதான் என்னன்னு புது கிரஸ்தம் புது கிரஸ்தம்னாலும் மாத்திட்டே இருந்தா இதை மாத்திரம் இவன் மாதிரி நானும் இதனால கோப்பம் இருந்தது. நீங்க பறந்து வரலாரு நான் கோப்பத்தை கழிச்சு காய்ச்சிட்டு போய் என்ன கழிச்சேன்னா அவரைக்காய விட்டேன், கோவக்காய விட்டேன். சொல்றோம் இது வேப்ப பாரு கழிச்சாலும் சாப்பிட்டாலும் இந்த விஷயத்துல நான் கோபத்தை விட்டேன், கட்டத்தை விட்டேன், சொல்லிருக்கிறவங்க அதெல்லாம் விட வேண்டாம். அதே மாதிரி உபயோகம் இல்லாதான சட்டையை விட்டு வேற சட்டம் அதே மாதிரிதான் இந்த ஆத்மா என்ன பண்றது, உபயோகம் இல்லாத ரொம்ப சிறதா பலதா இருந்தாலும் சரீரத்தை விட்டு இன்னொரு சேர்த்து அதாவது சொன்னாலும் எதாந்தாய நானும் வந்து நலோபராது கதா தெரிவிடாது அதை விட்டு நமாதி புதுசாக அப்படின்னு இந்த சரீரங்கள்லாம் போயிட்டா இன்னொரு சரீரம் இருந்தா பர்த்தன்னு சொல்றதே தவிர வசுதா ஆத்மாவுக்கு பிறகு இருந்தா ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. சொப்னம் சங்காதான் சங்கா சொப்னம் வருது மொழி போறது, சொப்னம் வருது மொழி போறது, தூக்கம் வருது. அதான் அவங்க ஆத்மா சர்வாணி பூதானி அனத்ரைவாபூத்விஜானதா தத்ர கோமோ வர்த்தஸ்ரோதः ஏகத்வமனுபத்யதः. என்ன ஆத்மான்னு யார் தெரிஞ்சுக்கிறானோ விஜானதா, இது புத்தகத்தை பார்த்துட்டு அவனை அனுபவிக்கணும். உங்களுக்கு சிலதுல அனுபவம் வருது, சிலதுல அனுபவம் வரல. எல்லா தங்கமும் எல்லா ஆபரணங்களும் தங்கம்னு தெரியுது. வெளி பாத்திரம் வெளி புத்தோடக்க வெளிக்காக்க எல்லாம் வெள்ளிங்கன்னு தெரியுது, அதெல்லாம் தெரியுது. ஆனா சிலதுல தெரியல, எல்லாம் பிரம்மம்னு தெரியல. அதே சர்வாரி பூதாரி கதேகி கண்ணி அது அசை இருந்துட்டா அது அசை இருக்கும். ஒன்னே அசையாவும் அசையாவே எப்படி இருக்குன்னு உட்கார்ந்து இருக்கேன். நீங்க எது போறே அப்படின்னு அதான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நல்லா தான். இப்ப என்ன பண்றேன், ஆனந்தமா உட்கார்ந்து சுத்தம் பண்ணிக்கிறேன். பெங்களூர் போறேன் சுத்தம் பண்ணிக்கிறேன். நான் போல போகக்கூடியதான ட்ரெயின்ல நான் உட்கார்ந்து அதனால போல அதே கதி கண்ணு கதி அது போகவும் போகாது போகாம இருக்கு. சரீரம் போகல உட்கார்ந்துதான் இருக்கு அந்த கையில. ஆனா அது எது உட்கார்ந்து இருக்காம அது போறது அப்ப நானும் போலா போல. அதே மாதிரி உள்ள ஆத்மா அசைதா போல காணப்படுறதே தவிர ஆத்மாவுக்கு ஒரு விதமான மாற்றம் இல்லை. அதே மாதிரி சர்வபூதானி அதே வாக்கு அகம் அனுபவம் சூரியத்த இப்படி எல்லாம் அனுபவங்கள் இருக்கு. இதுவே என்ன சொல்றது அந்த நானாம் தனக்குள்ள உள்ள போது இன்னொரு கண்டு போல உள்ள போது நம்ம பண்ண வேண்டாம்னு நினைச்சாலும் அந்த காரியங்களோட பண்ண வைக்கிறாரு ஆத்மா. என்ன பண்றது,
அது சோமியராதி சத்தியம் ஆத்மா தத்துவமசி இப்படி வேதங்கள்னா உங்க ஆத்மாவை பத்தி உண்மையை சொல்றதா. சரீரம் ஆத்மா இல்ல, மனசு ஆத்மா இல்ல. ஆனா நீங்க என்ன பண்றது, அவைகளுக்கு ஏதாவது வந்தால் நான் நினைக்கிறதான். இது வேதங்கள் மட்டுமல்ல, சூரியனும் சொல்வது ஓ பிராணின கர்ம ஆத்மைவ தேவதா நவத்வாரே புரே தேவன் சமோ சர்வேஷ பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வித்யா வினயதம் தன்னே பிராமணேகம் பிராமணத்திலையும் பதினாறு எல்லா இடத்துலையும் ஒரு ஆத்மா இருக்கு. அதுவர்த்தம் சரீரங்கள் மாற்றினாலும் அவர் மாறவில்லை. வாசுதேவத்தான் வலிதி சமஹாத்மாசு துர்லபா வித்யா ஏகையேவ ஆத்மா பரம் பிரம்மா. எல்லோரு இடத்துல இருக்கக்கூடியது ஒரே ஆத்மா, அவர்கள் பரம்பொருள். சர்வ சமுசார கர்ம விமுக்தா, ஒரு சம்சார தர்மமும் இல்லை உனக்கு என்று சொல்கிறது. இது கர்மாக கையெழுத்த காலம் எனக்கு இருக்குனால இதனால் அது சொல்லாது தெரியுது. கையெழுத்துல வலிச்சா எனக்கு தெரியுது. எனக்கு என்று அறிவுங்கள் நானும் அறிவாங்க. வேதாந்த வார்த்தை என்ன தெரிஞ்சுக்கணும், என்னுடைய பொருள் அப்படின்னு நினைக்கின்றதுனால அதுல இருக்கக்கூடியதான வழி என்னால காணப்படுகிறது. ஆனால் அது எனது எப்ப ஆயிடுச்சோ அப்படி வந்துட்டாது. ஆபரேஷன் பண்ணோம்னா அது போட்டாரு நடுக்கலாம், நாட்டம் நடுக்கலாம். உங்களுக்கு தெரியாது, சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கேன். சில பேருக்கு பாதி ஆபரேஷன் நினைவு வந்துருக்குன்னா 2 ராஷ்டிரத்து மட்டும் காய்ச்சிடுவாங்க. ஏன்னா அவன் வந்து அவருக்கு நீங்க வாட்டி விவகாரம் முழுக்க. அதனால நிஜமா அவனுக்கு கோமா இருக்கா, வேண்டிய அளவுக்கு இருக்கா, நடுவில் எழுதிட மாட்டாங்க. அதனால கன்ஃபார்ம் பண்ணிதான் கட்டி வைக்கலாம். 1 மணி நேரத்துல ஆபரேட் பண்ணி எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் இது ஒரு 1/2 மணி நேரமாவது வாரத்துல கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு போற பண்ணிட்டு அவங்க மைக்கிறாங்க. அது கழிச்சு அப்புறம் மட்டும் வைக்கிறத ஆதில நடுவுன்னா இவன் அவுட்டு டாக்டர் விட்டேன் அது மாதிரி விவகாரம் என்னங்க, நமக்கு ஒரு நாள் ஞானம் வந்த சமயத்துல இவர்கள்னா நமக்கு இல்லைன்னு நிச்சயமா தெரியும். அந்த நிலை நமக்கு வரணுங்கிறதுக்காக சாஸ்திரம் சொன்னது. அப்படின்னு ஆத்மா வேறு கல்வியாளிகள் வேறு அப்படின்னு இந்த வரைக்கும் கிளியரா தெரிவித்தார். இதை விட கிளியரா எங்க புத்தகம் சொல்ல முடியும். அப்படி சொன்னது அவன் மறுபடியும் வேற இடம் கிடைக்கும். அந்த சிஸ்டம் சரியான சிஸ்டம் அதை முடிச்சு முதல் சாஸ்திரம் ஆயிடுது. இந்த உபதேச சாஸ்திரில முதல் சாஸ்திரம் ஆயிடுறது இத அடுத்த சரி